ராகி சேமியா உப்புமா. இது எப்படி செஞ்சுக்கணும்னா, ராஜசெல்வி கிச்சன் இருந்துச்சு என்ன பாருங்கள். ராகி சேமியா உப்புமா எப்படி செஞ்சுக்கலாம். செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி. ராகி சேமியா கட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து பாக்கெட் வாங்கிட்டு எடுத்து தண்ணியில் போட்டு லைட்டாக போட்டு அடுத்த செகண்டு இட்லிக்கு பாத்திரம் வச்சு வேக வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இந்த வேக வச்ச ராகி சேமியாவை சேர்த்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஏன்னா 3 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இட்லி சட்டில் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அது குழஞ்சி போயிடும். நம்ம தண்ணி தெளிச்சு தான் உப்புமா செய்யணும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து காலேஜ் போகிறோமா, ஸ்கூல் போகிறோமா, டிஃபன் பண்ணுவோமா, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸு ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கிங்கை வந்து ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி.